வணக்கம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வேலையிடத்தில் மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை என்பது முன்காலங்கள் போல இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால சில இடங்கள்ல உங்களுக்கு மன அழுத்தங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். அதனால எந்த விதமான ஆதரவும் கூட கிடைக்காமல் போன நேரங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக மாறியிருக்கும். வேலையிடங்கள்ல நீங்கள் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்க கூட வேலை பார்த்த நபர்களை உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. மேல் அதிகாரிகள் அனைவரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்த சிறிய சிறிய தவறுகளை இன்னும் சொல்லி காட்டி உங்களை தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு ஆளாக்குவாங்க. அதனால் இந்த ஒரு வேலைக்கு நம்ம போகவா வேண்டாமா, நின்று விடலாமா என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் மாறிவிடுவீங்க. இந்த மாதிரியான சில அழுத்தங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இது போன சமீபத்தில் நடந்திருக்கும், போன மாதங்கள் அல்லது போன வாரங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். நீண்ட நாட்களாக இது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் மேலதிகாரிகள் அனைவரும் இது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கிடையாது, தொழிலிலும் வேலை செய்யக்கூடிய நபர்கள், கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக பொருந்தத்தாங்க செய்யும். அதிக வேலைப்பளு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முன்பு இருந்ததை விட உங்களுக்கு அதிக வேலைப்பளுவானது தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு நம்மளே இந்த ஒரு வேலையை தனியாக எடுத்து பார்த்தால் கூட அதிகமான காசை நம்ம பார்த்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். குறைந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதிகமான வேலைகளை நீங்க செய்வீங்க. யாரும் உங்களுடைய உழைப்பை இந்த ஒரு நேரத்தில் கண்டு கொள்ள மாட்டாங்க. இது அனைத்துமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். சிலரின் போட்டி மனப்பான்மை கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கலாம். இவை அனைத்துமே சேர்ந்து உங்களை மனதளவில் சோர்வடைய வைத்திருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதை பற்றியும் ஒரு யோசனைகள் இல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க செய்த உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்காத போது ஒரு வகையான கோபமும் உங்களுடைய ஏமாற்றத்திற்கும் இது ஒரு காரணமாக அமைந்தது போல உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களானது வரவும் செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்க தனியா போலான்னு பார்த்தீங்கன்னா தனியா போறது உங்களால முடியாது. ஏன் அப்படின்னா, தனியா வைக்கிறதுக்கு பணம் தேவை. போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் என்பதும் இல்லாமல் இருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள கோபம் வரும். அதே ஒரு நேரத்துல நீங்க ஏமாற்றப்படுவீங்க. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாம நீங்க அந்த வேலை இடத்தில் இன்னமும் அதனே நினைத்து நம்ம என்னடா நம்முடைய வாழ்க்கை இப்படி போய்கொண்டு இருக்கிறது என்று பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்கு போனாவது நிம்மதி கிடைக்கும் என்று நீங்க வீட்டுக்கு போவீங்க. குடும்பத்திலும் திடீர் என்று சண்டைகள் ஏற்படும். நீங்கள் அமைதியாக இருக்க விரும்பிய நேரங்களில் கூட குடும்பத்தில் திடீரென்று சண்டைகள் உருவாகி உங்களுடைய மனநிலையை அது இன்னமும் பாதிக்கவும் வைக்கும். வீட்டிற்கு போனால் உங்களிடம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பது, காசு கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால உங்களுடைய வீட்டிற்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள ஏற்படும். வீட்டிலும் திடீரென்று சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக உங்களுடைய வீட்டில் மாற ஆரம்பிக்கும். தேவையில்லாத மனக்கசப்பை உருவாக்கவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்வார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களோடு கூட கருத்து வேறுபாடுகள் வந்த போது நீங்கள் உள்ளுக்குள் மிகவும் வலிக்கவும் செய்திருக்கும். ஆனா ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த சூழ்நிலையில் பேச வேண்டுமா, மௌனம் காக்க வேண்டுமா என்று குழப்பம் அடைந்து விடுவீங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் எதுவும் பேசாமல் நீங்க வீட்டை விட்டு வெளியில் எங்காவது சென்று விடுவீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்து கொண்டு தாங்க இருக்கும். இப்போ வரைக்கும் உங்களுடைய வீட்டில் யாராவது உங்களிடம் பேச வந்தார்கள், அட்வைஸ் பண்ண வந்தால் இதை தாங்க நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. ஆனால் அந்த அனுபவங்கள் உறவுகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் இது உங்களுக்கு நல்லது போல தெரிந்தாலும் போக போக நம்ம ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது, எதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று அரசியல் மற்றும் சமூக துறைகளில் எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் தருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையிடத்தில் மட்டும்தாங்க உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் உங்களுக்கு அரசியலிலும் சரி இல்லைன்னா சமூக துறைகளிலும் எதிரிகள் உருவாவாங்க, இல்லைன்னா உருவாகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இழுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் தேவையில்லாத சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. பணியிடத்தில் நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்றாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உழைக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பணம் வந்தாலும் உழைப்புக்கேற்ற மரியாதை என்பது வராது. நீங்கள் அதைத்தாங்க எப்பொழுதுமே எதிர்பார்ப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருப்பது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். மாலையில உங்களுக்கு விருந்தினர்கள் வருகையால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய விருந்தினர்கள் வரலாம், நண்பர்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் இந்த ஒரு நாளோட மாலையில உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணமானது செலவழிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். சந்திரன் 10ஆம் வீட்டிலும் சனி பகவான் இன்று செவ்வாய் கிரகங்கள் 11ஆம் வீட்டிலும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து அவசியமான பணிகளையும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிக்க வேண்டும் எனில் திட்டமிடலும் முழு முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். முழு முயற்சியுடனும் திட்டமிட்டும் நீங்கள் வாழ்க்கையில ஓடி பாருங்க. இதுல போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். திட்டமிடாமல் இனி வரக்கூடிய நாட்களை தொடங்காதீர்கள். அதில் உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே தாங்க அடைய முடியும். எனவே திட்டமிட்டு என்ன எப்படி பண்ணணுமோ அந்த ஒரு நாளில் அந்த செயல்களை செய்து விடுங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை இனிமேல் நீங்க காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றாமல் விட்டாலும் அதற்கும் ஒரு கெட்ட பெயரானது உங்களுக்கு வரத்தான் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகவும் நல்லது. அரசு பணியில் இந்த ஒரு நேரத்தில் துரிதமானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்க தாங்க உடன் பிறந்தவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மேசம் ராசி அன்பர்கள் எப்போதுமே மற்ற நபர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அன்பை நீங்க எப்போதுமே உங்க உடன் பிறந்தவர்கள் மீது காட்டவே மாட்டீங்க. உங்களுடைய பெற்றோர்களிடமும் நீங்க காட்ட மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு நீங்க உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் மீது, மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை நீங்க காட்டி பாருங்க. உங்களை விட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகாக மாறிவிடும். கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க. அதுவும் நாய் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி ஆடு வளர்க்குறது, ஏதாவது ஒன்றில் நீங்க தனிமையா ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அதையே நீங்க முழுசாக பண்ணக்கூடாது. ஒரு உங்களுடைய மனது ரீதியா எப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுது அது சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே நீங்கள் அதனை வளர்க்க வேண்டுமே தவிர முழுமையாக நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில செட் ஆகாதுங்க. குடும்ப பெரியோர்களின் ஆசிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் செயல்களில் கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். இந்த ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் பிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் துரிதமானது உண்டாக ஆரம்பிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆர்வமானது அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் இருந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்க காட்ட மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு நீங்க உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் மீது, மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை நீங்க காட்டி பாருங்க. உங்களை விட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எனவே இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகாக மாறிவிடும். கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க. அதுவும் நாய் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி ஆடு வளர்க்குறது, ஏதாவது ஒன்றில் நீங்க தனிமையா ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அதையே நீங்க முழுசாக பண்ணக்கூடாது. உங்களுடைய மனது ரீதியா எப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுது அது சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே நீங்கள் அதனை வளர்க்க வேண்டுமே தவிர முழுமையாக நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில செட் ஆகாதுங்க. குடும்ப பெரியோர்களின் ஆசிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் செயல்களில் கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். இந்த ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் பிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை